நந்தினி, டாடி கேட்டது புரிஞ்சது இல்ல? இந்த மாதிரி வீட்டை விட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நேத்து ராத்திரி என்ன ஊருக்கு போன்றீங்க, இன்னைக்கு காலையில நான் விளையாட்டுக்கு சொன்னேன்றீங்க. சரி போலான்னு கிளம்புனா கையை கிழிச்சுக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் டாடி, நான் அவ்வளோ டஃப்பான ஆளா என்ன? நீ கொஞ்சம் டஃப்பான ஆள் தான்டா, ஆனா தப்பான ஆள் இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா நந்தினி வீட்டில் வச்சு என்கிட்ட பேசும்போது நான் மொத்தமாவே தப்பு, நான் ரொம்ப செல்ஃபிஷான ஆளு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னா டாடி. நான் சொன்னதெல்லாம் கம்மி சார். கிளம்புற நேரத்துல போதும்னு நினைச்சு விட்டேன். இப்ப சொன்னா கூட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவேன். ஐயோ வேண்டாமா. ஐயோ திருப்பியும் கொட்டிராத, நீயே வச்சுக்கோ. திரும்பவும் முதல்ல இருந்து கேட்கறதுக்கு எனக்கு பொறுமையும் இல்ல. இந்த கை வேற பயங்கரமா வலிக்குது டாடி. இந்தாங்க, இதுல வச்சுக்கங்க. கட்டு போட்டிருக்க கைய இப்படி தொங்க விட்டா வலிக்கதான் செய்யும். விட்டா ரத்தமும் வரும், வீங்கும். ஓகே மேடம். நந்தினி, இந்த டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா? இந்த ஊர்ல ஒத்தடம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு ஒத்தடம் கொடு. அப்பதான் வழியெல்லாம் சீக்கிரமா சரியாகும். சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். இப்படி இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிருப்ப இல்ல நந்தினி? அதான் நீங்க போக விடலையே. நீ போயிருந்தாலும் உன் வீட்டுக்கே வந்திருப்ப. முன்னாடினா ஓகே, கொஞ்சம் தூரம் ஊர்ல இருந்த. இப்போ உன் ஃபேமிலி இங்க தானே இருக்கு, அதனால கண்டிப்பா வந்திருப்பேன். ஏன் டாட்? ஆமா ஆமா. புரியுதா?